அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th கெமிஸ்ட்ரி ஆஃப் இயர் எக்ஸாம் 2024க்கான ஷுவர் ஷார்ட் கொஷின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எங்கெங்கெல்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஒவ்வொரு லெசன்லையுமே எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ஃபஸ்ட் டைம் வியூ இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கடந்த லாஸ்ட் 4 இயர்ஸாக நம்ம 12th ஸ்டாண்டர்ட்க்கு வீடியோ கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இன்னும் நிறைய நம்ம உங்கள் பேட்ச்க்கும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 2 முக்கியமான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டடி பிளான் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, என்னென்ன லெசன்ஸ்லாம் ஆரம்பிக்கலாம், எதெல்லாம் அதிக வெயிட்டேஜ், இப்படி எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். இதெல்லாம் ஈஸியஸ்ட் லெசன்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் நான் வந்து போட்டிருந்தேன். டேம் ஷியூர் கொஷின், அதாவது வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 ரெண்டுமே நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ பிடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கேள்விகள் தான். அதாவது பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா காமனாக வைக்கிற ஒரு எக்ஸாம். இப்போ நீங்கள் ஆஃப் இயர்லி இப்போ எழுதுகிற எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே ஒவ்வொரு பேப்பர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இது இம்பார்ட்டன்ட் நம்மளால் கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டையுமே கருத்தில் வச்சு தான் அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. காமன் எக்ஸாம். ஸோ இந்த லெசனில் எதை நான் படிக்க ஆரம்பிக்கிறது, எந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி தெரியலனா நீங்கள் ஜஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் படிச்சிட்டேன்னா நீங்கள் வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை மட்டும் படிங்கன்னு நான் வந்து சொல்லலை. ஸோ இதை படிக்காமல் போயிடாதீங்க. ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்குது. ஸோ கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் குரோமைல் குளோரைட் டெஸ்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டர்சன் ஹாசல்பல்க் ஈக்குவேஷன், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபுட் அடிட்டிவ்ஸோட அட்வான்டேஜ், அண்ட் பார்த்தீங்கன்னா ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் நமக்கு டேரக்ட் 5 மார்க்காகவே வந்துருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி தான் கேட்குறாங்க. நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் இங்கே வந்துருக்கு. ஸோ ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு டேரக்ட் 5 மார்க்காக வந்திருக்கு. இன்டெகிரல் ரேட் ட்ரா. யா, இது உங்களுடைய 2020 பேப்பர். இப்போ 2020 to 2021 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்கல. ஸோ டோன்ட் வரி, இந்த பிடிஎஃப்பை பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்டராலஜன் காம்பவுண்ட்ஸ், அர்கீனியஸ் ஈக்குவேஷன், ஹலோ ஃபார்ம் ரியாக்ஷன், கிராவிட்டி செப்பரேஷன், மான்ஸ், இனர்ட் பேர், போரஸ் ஆசிஸோட யூசஸ், வெர்னர் தியரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இந்த வருஷத்தோட பேப்பரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே போதும்ப்பா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2023 பார்த்தீங்கன்னா ஃப்ராத் ஃப்ளாட்டேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. சிலிகான், கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸில் சென்ட்ரல் ஆட்டம்னா என்ன, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஃப்சிசி. ஸோ இந்த மாதிரி படிக்கும் போது நீங்கள் ஈக்குவலண்ட்டாக எஸ்சி படிக்கணும், பிசிசி படிக்கணும். ஓகேவா? Fischer-Tropsch synthesis, lanthanoid-க்கும் actinoid-க்குமான டிஃபரன்ஸ், ஃபேரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரியாக்ஷன்ஸ், ஜோன் ரிஃபைனிங். ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேலச்சைட் கிரீன் டை ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். ஸோ கால்சினேஷன், போரிக் ஆசிட் டு போரான் நைட்ரஸ் சல்ஃபூரிக் ஆசிட் டி, காமன் அயான் எஃபெக்ட், Kolb's reaction, antibiotics, order of reaction, use of helium, Arrhenius equation. இப்பயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஷின்ஸ் ஆர் கெட்டிங் ரிப்பீட்டட். நொவானங்கல் ரியாக்ஷன், பிரைமரி அமைன், பெப்டைட் பாண்ட், ஸோ ஐயூபிஎஸ்சி நேம் நம்ம வந்து எழுதணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஷின். ஸோ 5 மார்க் கொஷின் பார்த்த மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் இன்டெகிரேட்டட் ரேட் லா ஃபார் 0 ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தோம். லூகாஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டேரக்ட் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க, விச் இஸ் குட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வந்திருக்கும், கொடுத்துட்டு அதில் காம்பவுண்டை வந்து கண்டுபிடிக்கணும். ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டி என்ன, இ என்ன. ஸோ இதுக்கு வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரியாக்ஷனை தான் உங்களுக்கு வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நமக்கு வந்து 5 மார்க்கில் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க இந்த எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் வீடியோவை மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ வால்யூம் 1 வால்யூம் 2 மினிமம் ஸ்டடி மெட்டீரியல் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். குறைந்தபட்சம் அதை நீங்கள் வந்து படிக்கணும். ஓகேவா? யா, இன்னும் கூட ஸ்டில் வி ஹவ் குட் டைம். ஸோ 18th ஈவினிங் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. 19th ஒரு நாள் இருக்குது. 20th மார்னிங் கொஞ்சம் டைம் எடுத்து படிங்க, காலைல சீக்கிரம் இருந்துச்சு. யூ கேன் வெரி வெல் ஸ்கோர் குட் மார்க்ஸ். ஓகேவா? யா, தட்ஸ் இட். பை பாய்.